இட்லி தோசைக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான க்ரீன் சட்னி இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனி அடிக்கடி இந்த சட்னி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் வடக்கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போது இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் வறுத்து எடுத்தாச்சுங்க. பூண்டு ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சிடலாங்க. காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஜாரில் வடக்கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் முதல்ல சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், மல்லித்தலை, புதினாவையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாம். டேஸ்டியான சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.